நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல. ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா? ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் பாருங்கள். சிம்ம ராசிக்கு
ராசிக்கு 12வது இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரன் 5 8 திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்களே. நல்ல யோகம். யாருக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துவிடும். அது நல்லதா நடக்கும், அதான் விஷயங்க. யாருக்கும் நடக்காத அல்லது யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துவிடும். அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே சேஞ்சஸ் பண்ணும். ஒரு நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு இனிமை. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. புதுசாக யோசிக்கணும், புதுசாக செய்யணும். ஏதேனும் ஒரு மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ச்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பவர்களே, ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் மெயினாக சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு பண கஷ்டம் அல்லது பண நஷ்டம் எதில் எடுத்தாலும் நஷ்டமாகுதுங்க சாமி. ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் நஷ்டம்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு தங்க வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தொழிலில் நஷ்டம். ஒரு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடன் சுமைகள். யாராவது நம்புவாங்களா? கோல்டு பிஸ்னஸ் தான் இருக்குல்லே நல்ல லாபம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அவங்களுக்கு கடன் இருக்குது. ஒரு 30 கோடி 60 கோடி கடன் இருக்குன்னு நம்ப முடியுமா? அப்போது அந்த போல் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க நாம் நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் நல்ல வருமானம் கொழுத்து போயிருக்கு, அவங்களுக்கு என்னப்பா சிம்மராசின்னு நினைக்கிறோம். ஆனால் சிம்மராசிக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ட்ரபுளில் இருக்காங்க. கஷ்டம் மீன்ஸ் பண கஷ்டமாக இருக்காது, வேறு சில சிக்கல்கள், வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்கள் இருக்கும். அப்போ சிம்மராசி என்பவர்களே, பலவிதமான மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பது அது குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நண்பர் அல்லது நல்லா பழகிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக இருக்கலாம். அது ஆணோ பெண்ணோ, உறவு முறைகள், வெளியில் பழகிறது, வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பழக்க வழக்கங்கள், அல்லது செகண்ட் மேரேஜஸ் அது மாதிரிலாம் நின்று போகிறது, தொடர்பு கட்டாகிறது. மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள், வருமானம் பற்றிய கவலைகள், தொழில் பற்றிய கவலைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸ். இது எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இந்த கஷ்டம்தான் சிம்ம ராசிக்கு இப்போது நடைபெறுகிறது. அது நீங்கள் யாராக இருந்தால், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அப்போ இல்லைன்னா யூனிஃபார்ம் போட்ட எந்த ஒரு அரசு அதிகாரிகளாகவும் நீங்கள் இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், வேலையில் வரக்கூடிய கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள். மொத்தம் வேலை செய்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துனே இருப்பான், அப்படியே குனிஞ்சு பார்த்துனே இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் படிக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு அது பார்க்க கோபம் பொங்கும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. டக்குன்னு நடுவில் நிறுத்திட்டு பேசவும் முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு டைமை வேஸ்ட் பண்ணுறது, அருமையான பொண்ணான நேரங்களை, வாய்ப்புகளை மிஸ் பண்ணவே இந்த மனசு அப்படியே தவிக்கும். அப்போ இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாமல், ஒன்றும் செய்ய முடியாமல், இதனுடைய வலி வேதனை யாருக்கு தெரியும்னா அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷமும் தங்கம், ஒரு நிமிஷமும் கோல்டு, பசங்க இப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்களே சார், நல்ல கம்பெனி சார், இவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க, செய்ய முடியாத என்னால் பொறுத்துக்க முடியலை அப்படின்லாம் மனசு வேதனைப்படுறது. நல்ல பையன் சார், படித்தா சூப்பராக வந்துடுவாங்க சார், ஆனால் சொல்கிற பேச்சு அடங்கிறதே இல்லை. நல்ல கம்பெனி சார், நல்ல ஓனர் சார், நல்ல குரோத்துக்கு வந்துவிடும் சார், ஆனால் இவங்க பேச்சு கேட்குறாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பிஸ்னஸ் சார், எங்கள் வீட்டுக்காரர் நல்ல திறமையானவர், ஆனால் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்மராசி என்பதற்கும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் ஏதேனும் ஒரு தடை உள்ளதா? ஆமா சாமி இருக்கு. அது நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம்,
பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாசத்திலிருந்து இந்த ஆணி மாசம் உங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம். ஒரு குருவா இருந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்துல குருவா இருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, டேய் இப்படி பண்ணிட்டாத, டேய் இப்படி செய், இப்படி எடுத்துக்கோ, இதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்க உள் வாங்கிட்டு செய்வீர்களே ஆனால், அந்த வழிகாட்டுதலை கரெக்டா கடைபிடிப்பீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி வரும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சரியான வழிகாட்டுதல் வேண்டும். யாரோ ஒருத்தர் நல்லது சொல்றாங்க, அப்படியே அதை கேதர் பண்ணிக்கணும், அப்படி அதன்படியே நீங்க நடக்கணும். நடப்பீர்களேயானால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மெயினா இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போ நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோட இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரங்க கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடமுடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, அது வசியமாக இருக்கலாம், வேற தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவரு, ஆனால் எனக்கு அவரு தான் வேணும். ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவரு தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ இந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே ஆனால், நாங்கள் புரிஞ்சிட்டோம் சாமி, எங்கே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.